ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் கோவிலில் நம்ம பிரசாதமாக வாங்கி சாப்பிடக்கூடிய புளியோதரை அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பவுடராக அரைக்க போகிறோம். பவுடர் உங்களுக்கு ரொம்ப பவுடரியாக வேணும்னா நீங்கள் அப்படி அரைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் துருன்னு இருந்தால் அந்த புளியோதரையை பார்க்குறப்போ அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி அரைச்சிக்க போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலையை எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இல்லைங்கிற பட்சத்தில் கடலைப்பருப்பை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் உளுத்தம்பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செனாதால் இதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த கடலை வச்சுருந்தீங்கன்னா இதை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. தோலை நான் பீல் பண்ணாமல் தான் நான் கடலையை புளியோதரையில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த தோலோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். வேக வச்ச சாதம் சூடாக எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரைஸில் ஃபுல்லாக அந்த மஞ்சள் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே இருக்குது. உங்களுக்கு நல்லா பவுடரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே நல்லா பவுடராக அரைச்சிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த புளியோதரையோட டெக்ஸ்சர் கொஞ்சம் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு மெயினாக என்னென்னா புளியோதரைக்கு தேவையான புளியை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, எப்போவும் நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றுற எண்ணெயை விட ஒரு ஸ்பூன் அதிகமாகவே ஆட் பண்ணும்போது அந்த ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. அதனால் ஒரு ஸ்பூன் அதிகமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலையை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கருகாமல் அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா நம்ம ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம கோவிலில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய புளியோதரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ புளி தண்ணி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் இதை நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது. ஸோ பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடிமேடாக வச்சுருக்கக்கூடிய ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரி புளியோதரை வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நார்மல் ஆயிலில் பண்ணுறதை விட நல்லெண்ணெயை வச்சு இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் புளியோதரை. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.